ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. ஸோ நான் இந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அழகான சிம்பிளான மேக்கப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக பிகினராக இருக்கிறவங்க கூட இந்த மேக்கப் போடலாம். ஸோ இதுவரையும் எனக்கு மேக்கப்போட நாலேஜே இல்லைன்னு இருக்கீங்கனாலும் இந்த மேக்கப் ரொம்ப ஈஸியாக போடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இதில் இருக்குது. சிம்பிளான இன்கிரீடியண்ட்டை வச்சு எப்படி ஈஸியான அழகான ஒரு மேக்கப் போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நைக்காலேயோ இல்லை அமேசான்லேயோ அவைலபிளாக இருக்கக்கூடியது தான். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ஷேட் என்னென்னு. ஸோ இவ்வளோ தாங்க. ஈஸியான சிம்பிளான மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிவிட்டேன். மாய்ஸ்சரைசரை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸ் எவ்வளோ ஹைட்ரேஷனாக இருக்கும், மேக்கப் அவ்வளோ நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் மேக்கப் போயிடும், ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ போட்ட மாதிரியே தெரியாது. அது ஸ்ட்ராங்காக அது போட்ட மாதிரியே நிற்கணும்னா அதுக்கு பேஸ் ப்ராடக்ட் நீங்கள் ஒழுங்காக அப்ளை பண்ணியிருக்கணும். எதர் மாய்ஸ்சரைசர் இல்லைனா ப்ரைமர். ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேக்கப்போட ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லுக் கிரியேட் பண்ண போறேங்கிறதுனால நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எப்படி கன்சீல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு மெபிலினோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் கேஃபே. ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெபிலினோட கன்சீலரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகாது. ஸோ இதை கையாலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லிப்ஸ்டிக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மேட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் லிப்ஸ்டிக் கிராக் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிளான மேக்கப்புங்கிறனால நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வேணும்னா நீங்கள் சேர்ந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த காம்பேக்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லாக்மி 925. ஸோ இதில் என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா சில்கி கோல்டன். பஃபிங் ப்ரஷில் பண்ணிக்கிறேன். கன்சீலர் மேலே நான் என்னோட காம்பேக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த காம்பேக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட மிக்ஸாக தான் வருது இந்த லாக்மியோட 925 காம்பேக்ட். ஸோ ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் வரதுனால நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போடணும்னு தேவையில்லை. இதுவே மேக்ஸிமம் கவரேஜ் தரும். ஸோ என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பிரைட்டாக இருக்குது, எந்த வித மார்க்ஸுமே தெரியல பாருங்கள். ஸோ உங்களுக்கு சப்போஸ் அண்டர் ஐ ப்ராப்ளம் இருந்ததுன்னா அண்டர் ஐலையும் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் காஜல்.
மஸ்காரா. பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ. ஸோ நான் வந்து இந்த கலர் எடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஐ ஷேடோ வரும், நெக்ஸ்ட்டு தான் வந்து மஸ்காரா வரும். நான் இதில் வந்து மாற்றி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபேவரட் லிப்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா பெரி 212 பெரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இப்படி பண்ணலாம். ஸோ மேலே வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே பண்ணிவிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் சப்போஸ் ஆயிலி ஆக்னி ப்ரோன் இருந்தால் ஜெல் பேஸ்டான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கினுக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஆயிலி ஸ்கினுக்கு க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் போடும்போது ஃபுல்லாக எண்ணெய் வலிஞ்சு ஒரு மாதிரி ஆயிலி லுக் வந்து இருக்கும். ஸோ தேர்டு டிப்பு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா க்ரீம் பேஸ்டு அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ண பாருங்கள். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு கன்சீலரை வச்சு நல்லா கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அண்டர் ஐ சர்க்கிள் இருக்குன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அதெல்லாம் இல்லாததுங்கிறனால நான் சிம்பிளான ஒரு மேக்கப்பே வந்து நான் போட்டுட்டேன். ஸோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு கேர்ள் வந்து அக்கா கோயில் போகிற மாதிரி, ஸோ குட்டியாக எங்கேயா பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் வந்து போட்டு காட்டுங்கன்னு. ஸோ அதுதான் வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் வந்து நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோர்த் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நேரம் எல்லாம் வெளியிலலாம் போகிற மாதிரி இருக்குது, மேக்கப் வந்து கலையாமல் அப்படியே இருக்கணும்னா செட்டிங் ஸ்ப்ரே வருது, ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே வருது. அந்த செட்டிங் ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக செட்டிங் ஆயிடும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 5 hours 6 hours மேக்கப் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் மேட் லிப்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லிபாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப இல்லைன்னா ட்ரை ஆக்கிடும் லிப்ஸ், அப்போ பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கணும்னா லிபாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து போடுங்க. ஸோ அவ்வளோதான், என்னோட மேக்கப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு.